ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. மெய்யழகன் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு இளைஞனா இருக்கும்போது ஒரு சில காரணங்களுக்காக சொந்த வீட்டையும் சொந்த ஊரையும் விட்டு வந்து சென்னையில் செட்டில் ஆகிறாரு. அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவர் தூக்கி வளர்த்த சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் இவரோட சொந்த ஊரில் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு போக இவருக்கு விருப்பம் இல்லைனாலும் வேண்டா விருப்பா கிளம்பி கடமைக்காக கல்யாணத்துக்கும் போயிடுறாரு. அப்படி போன இடத்துல நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் கோல்டன் ஸ்டார் கார்த்தி அவர்களை மீட் பண்றாரு. கார்த்தி அவர்களுக்கு அரவிந்த் சாமியை பத்தி A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அரவிந்த் சாமிக்காக இவர் என்னென்னமோ பண்றாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னே தெரியல, யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கவும் முடியல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் நைட்டு முழுக்க ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு நாள் இரவுல நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் உணர்ந்த உண்மைகள் என்ன, கார்த்தி பண்ண காமெடிகள் என்ன, கடைசியா கார்த்தி யாருன்னு நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இதெல்லாம் தான் நாட்டு சக்கரை ருசி இல்லாத அக்கறை. மெய்யழகன் படத்தின் 2 ஹீரோஸ்ல முதல் ஹீரோவா நம்ம அரவிந்த் சாமி அவர்கள். இந்த படத்தில் நம்மளால ஆக்ட் பண்ண தருணங்களை விட ரியாக்ட் பண்ண தருணங்கள் தான் ரொம்பவே அதிகம். அப்படி அவர் ரியாக்ட் பண்ணும்போது அவர் ஃபேஷியல் மசில்ஸில் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லைனாலும் அவர் ஃபீல் பண்ண எமோஷன்ஸை நாம் எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி தனக்கு கொடுத்த அந்த சட்டுலான ரோலை தத்ரூபமாக ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணி நம்ம எல்லாரும் கைத்தட்ட வச்சுருந்தாரு. அதிலேயே அந்த நாட்டு பால்ட்டி டைலாக்லாம் சான்ஸே இல்லை போங்க. மேலும் இவரோட எங்கேஜ் ரோலை போர்ட்ரே பண்ணியிருந்த சரண் சக்தியும் தனக்கு கொடுத்த ரோலை நீட்டாக போர்ட்ரே பண்ணிட்டு போயிருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீதிவ்யா. படத்தில் இவங்க மொத்தமே ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் வந்திருப்பாங்க. சொந்த குரல் டப்பிங் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஆடாக இருந்தாலும் ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் ஸ்ரீதேவியோட கேரக்டர் கண்டிப்பாக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து நம்ம தேவதர்ஷினி மேடம் அட்லீஸ்ட் ஒரு 200 படத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் அவங்க போர்ட்ரே பண்ண ரோல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஃபீலிங் எனக்குள்ள எழுந்திருந்தது. ஏன்னா பல படங்கள் அவங்கள ஒரு காமெடி ஆர்டிஸ்டாவோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ பார்த்ததுனால தெரியல, இந்த படத்தில் அவங்க எனக்கு ஒரு ஹீரோயினாக தோணாங்க. அந்த ரோலில் அவங்க கலக்கவும் செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராஜ்கிரண் சார் அவர்களை படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டும்போது ஒரு மாதிரி அந்நியமாக இருந்தார். சரி, வயசான பிறகு நார்மல் ஆகிடுவார்னு பார்த்தா வயசான பிறகு கூட அவரோட லுக், ஆக்டிங், டைலாக் டெலிவரின்னு இது எல்லாமே ஏதோ அனிமேஷன் படம் பார்த்த உணர்வு தான் எனக்குள்ள உருவாக்கி இருந்தது. இதுக்கு ஒருவேளை அவருக்கு ரியல் லைஃப்பில் வயசானதும் காரணமாக இருந்தாலும் ராஜ்கிரண் சார் அவர்களை இந்த மாதிரி பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்கன்றத படம் எடுக்கிறவங்க எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த படத்தில் ஜெயபிரகாஷ் தொடங்கி சுவாதி கொண்டே வரைக்கும்னு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் 2 சீனில் மட்டும் வந்திருந்த நம்ம சொல்கிறப்பாக்கா எப்பவும் போல் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. கடைசியாக மெய்யழகன் படத்தின் டைட்டில் ரோலில் நம்ம கோல்டன் ஸ்டார் கார்த்தி அவர்கள். பேண்ட் சட்டை போட்டுட்டு கிளாஸாக நடிக்கிற நம்ம கார்த்தி அவர்கள் வேட்டி சட்டைக்கு மாறிட்டாலே மாசாக நடிப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஆளு பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் பேசுகிற மற்றும் செய்கிற விஷயங்கள் நம்மளை சிரிக்க வைக்கும், நெகிழ வைக்கும், பல மடங்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்திருக்கும். ஏன்னா ஜப்பான்ன்ற ஒரு படத்துக்கு பிறகு அந்த படம் அந்த எஃபெக்டை இந்த மெய்யழகன் ஓரளவுக்கு சரி பண்ண செஞ்சிருக்கு. ஸோ மை டியர் கோல்டன் ஸ்டார் சார், ஃப்யூச்சர் படங்களுக்கு குட் லக் சார். நெக்ஸ்ட்டு மகேந்திரன் ஜெயராஜ் அவரோட ஒளிப்பதிவு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் படக்கதைக்கு ஏற்ற மாதிரி பக்காவும் இருந்தது சொல்லிட்டு நாம் அப்படியே படத்தோட பாசிட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். அந்த வகையில் இந்த மெய்யழகன் படத்தோட முதல் மற்றும் முக்கியமான பாசிட்டிவே படத்தில் வர சீன்ஸோட நமக்கு உருவாகிற எமோஷனல் கனெக்ட் தான். ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆன முதல் மோமெண்ட்டில் தொடங்கி படம் முடிகிற லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ஒன்று சிரிக்க வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைனா எமோஷனாக டச் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே படம் எங்கே போய் எப்படி முடிவுப்போ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அந்த முடிவுக்காக நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் காத்துட்டு இருந்திருப்போம். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. அப்படி என்னை சிரிக்க மற்றும் நெகிழ வச்ச ஒரு சில தருணங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் கல்யாணத்துக்கு வந்த உடனே அவரோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தவங்க இவர்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த கான்வர்சேஷன் பல பேரோட லைஃபோட கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் கல்யாண பொண்ணு கிஃப்ட் தர மூமெண்ட், கார்த்தி யாருன்னு தெரியாமல் இவர் சமாளிக்கிற தருணங்கள், சைக்கிளை பேஸ் பண்ணி வர விஷயங்கள், அரவிந்த் சாமி சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே வந்து ரைச்சல் ரவா கிட்ட பேசுகிற மோமெண்ட்னு இந்த படத்தில் இருக்க மெமரபிளான மோமெண்ட்ஸ் ஏராளம். பட் ஒரு படம் மோமெண்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது எப்போவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா முழு படமாக ஒரு படம் எப்படி இருக்குன்றத எப்போவுமே முக்கியமே. அந்த வகையில் இந்த மெய்யழகன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏன் இருக்குன்னே தெரியலன்னு தான் சொல்லணுமே. ஏன்னா இந்த படம் நம்மளை சிரிக்க வைக்குது, நெகிழ வைக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோம்னா படத்தில் நடக்கிற பல விஷயங்கள் ஓவர் சினிமாட்டிக்காக இருக்க எண்ணமும் நமக்குள்ள வராமல் இல்லை. ஏன்னா தங்கச்சிக்கு அண்ணன் மேலே அளவு கடந்த பாசம் இருக்குது, கார்த்திக்கு அரவிந்த் சாமி மேலே ஈடினேற்ற நேசம் இருக்குன்னு இவங்க கதையை நரேட் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கு பின்னால் சொல்லப்படுற காரணம் வெயிட்டாக இருக்கானா அது மட்டும் இல்லை. அது சரி, நீ சொன்னால் அந்த பில்டிங் மேலே இருந்து கூட நான் குதிப்பேன். ஏன் குதிப்பேன்? ஏன்னா அவர் எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுத ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற காரணம் எப்படி சிரிப்பான காரணமும் அந்த மாதிரி பல சிரிப்பு உரைக்கிற காரணங்கள் இந்த படம் முழுக்க இருக்குது. அடுத்து இந்த மெய்யழகன் படத்தையும் 96 படத்தையும் கம்பேர் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த 2 படங்களோட நரேஷன், ட்ரீட்மெண்ட் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான்.
ஏன்னா 96 விஜய் சேதுபதி இடத்துல அரவிந்த் சாமியையும், த்ரிஷா இடத்துல கார்த்தி நினச்சி பார்த்துக்கோங்க. 90களில் விஜய் சேதுபதி வீட்டை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுவார். 2018 மறுபடியும் சொந்த ஊருக்கு போவார். பாடம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம த்ரிஷா அவர்கள் இன்ட்ரோ தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் த்ரிஷா, விஜய் சேதுபதி இவங்களை சுற்றி தான் மொத்த கதை நகருமே. இந்த பயணத்தில் இவங்க 2 பேரும் பல உண்மைகளை தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அப்படியே மெய்யழகன் பக்கம் வந்தோம்னா அதே டெய்லர், அதே வாடகை, யார் என்ன எப்பன்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாறுபடுமே. பட் பல பேர் கொண்டாடின 96 படமே வெறும் 160 நிமிஷம் மட்டும்தான் ஓடி இருக்கும். ஆனால் இந்த மெய்யழகன் படமோ ஓடுது முடிவே இல்லாமல் 3 மணி நேரம் ஓடுது. இதில் என்ன தான் 96 படமும் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற எண்ணம் படம் பார்க்குறவங்க வந்திருந்தாலும் அந்த படத்தில் தேவையில்லாத விஷயங்கள்னு பெருசாக இது இருந்திருக்காது. ஆனால் இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனைன்னு மெயின் பிளாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பல விஷயங்கள் வரதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகி படத்தை கலாய்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எடிட்டர் கோவிந்தராஜும் பிரேம்குமாரும் கலந்து பேசி படத்துக்கு சம்மந்தம் இல்லாத சீன்ஸை கட் பண்ணி பட டியூரேஷனையும் 2.25 மணி நேரத்தில் இருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி இருந்தாங்கன்னா படம் பார்க்க போனால் யாரும் யோசிக்காம மோமெண்ட்ஸ் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணிட்டு ஃபீல் குட் படம் பார்த்த திருப்தியோட வெளியே வந்திருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. கூடவே நம்ம கோவிந்த் வசந்த் அவருடைய இசை மற்றும் பின்னணி இசையும் கூட எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலை. பட் 96 படத்தோட கம்பேர் பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் படமாக பார்த்தோம்னா ஜப்பான் படத்துக்கு பிறகு கார்த்தி, கஸ்டடி படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி, இவங்க 2 பேருக்குமே இது கம்பேக் படம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் ஆக மொத்தம் இந்த மெய்யழகன் மஸ்ட்டு வாட்சா இல்லைனாலும் ஒன் டைம் வாட்சபிளுக்கு தகுதியான படம் தான். ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா படம் எங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போலாம் நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு நகர்த்திக்கங்க. மெதுவா நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் கதை எழுதி திரைக்கதையை உருவாக்கி வசனங்களை வரிகளாக்கி இசை, பின்னணி இசை, பாடல் வரிகள், தயாரிப்பு, இயக்கம், கடைசி அவரை ஹீரோ நடித்து வந்திருந்த படம் தான் கடைசி உலகப்போர். இந்த படமும் லப்பர் பந்து படமும் ஒரே நல்லதாக ரிலீஸ் ஆகியிருந்தது. முதல் நாள் சாயங்காலம் லப்பர் பந்து, 2வது நாள் சாயங்காலம் அந்த கடைசி உலக ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து 3வது நாள் காலையில் எழுந்து யோசிக்கிறேன். என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா லப்பர் பந்து மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி படத்தை பார்த்துட்டு இந்த கடைசி உலக போகிற மாதிரி எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாத ஒரு படத்தை பார்த்து நான் அடைந்த வருத்தத்தை என்னால் வார்த்தைகளை விரிக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் கதை எங்கே இருக்குது, திரைக்கதை எங்கே இருக்குது, மேசைய முருகு படத்தை எடுத்த ஆதி எங்கே இருக்காருன்னு இந்த படத்தில் இருந்து நம்மளுக்கு எழுந்திருக்க கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் கடைசி வரைக்கும் விடை மட்டும் கிடைக்கவே இல்லை. பட் புலிப்பாண்டி, அரசியல்வாதி அனேகா, ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த், ரிப்பப்ளிக்னு இவங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் சட்டை போடாத நம்ம நம்பி நடராஜ் அவர்கள் வாய்ஸ் ஓவர்ன்ற பேரில் ஒரு வேலை பார்த்துருந்தாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா, சதுரங்க வேட்டை, சரிந்து போன கிங் மேக்கர் கோட்டை. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.